இது தமிழக நீதி சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. ஒரு வட மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு மாநில மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிப்போச்சு. 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு முதலியார் திருவிழா காஞ்சி மண்ணிலே நடத்தி காட்டியிருக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து கோட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கூப்பிட்டு 20,000 பேர் கூப்பிடுறதை விட 300 ஸ்பார்டன்ஸ் படத்துல வர 300 பருத்தி வீரர்கள் மாதிரி வீரியமிக்கவர்கள், வலிமை மிக்கவர்கள், உண்மையானவர்கள். இவர்கள் உண்மையான முதலியார்கள். இவர்கள் உடம்புல இனப்பற்று இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது. இதெல்லாம் தயவு செய்து கேளுங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. நீங்க லோகநாத முதலியார்களுக்காக யூடியூப்ல போட்ட வீடியோல அந்த வெளியில போட்டிருக்கிறீங்களே ஒரு தம்ப்நெயில், அந்த காரம் 1, அந்த நம்பர் 1 அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஆச்சரியம், அந்த கார்லாம் நாங்கள் போடலேன்னு சொல்லிட்டு நவீன் கிட்ட கேட்டேன். எப்பா என்னப்பா கார் போட்டீங்க? தம்ப்நெயில்ல ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி தூத்துக்குடியிலேருந்து பேசுறாரு. போயிட்டு கம்முன்னு ப்ரேயர் பண்ணி உட்காந்துட்டேன். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். உடனே ஒரு அம்மா எனக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. யாரான்னு பார்த்தா லோகநாத முதலியாரோட பேத்தி, கொல்லு பேத்தி, எல்லி பேத்தி. இதெல்லாம் பயங்கர ஆச்சரியம், மேஜிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சங்கம் கையிலேயே பிடிக்காத அளவுக்கு ரெக்க கட்டி பறக்குது. இந்த முதலியார் பிள்ளை சமுதாயமானது சிவபெருமானுக்கு நிலத்தை கொடுத்து கோயில் கட்டி பூஜை புனஸ்காரம் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்ச ஒரு சமுதாயம் நம் சமுதாயம். சிவபெருமானுக்கு 100 குடம் பால் அபிஷேகம் பண்ணாதான் நீ முதலியாரா போறப்பன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதால் கடவுள் அருளும் எனக்கு இருக்கிறது. இந்த சங்கத்தை அவர் எடுத்து நடத்தினு இருக்கு. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல முதலியாருக்கு ஒரு பிரச்சனைனா திருவள்ளூர்ல இருந்து பத்தி எரியும். திருவள்ளூர்ல முதலியாருக்கு ஒரு பிரச்சனைனா நாமக்கல் பத்தி எரியும். நாமக்கல்ல முதலியாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆந்திரா வந்தாங்க இல்லையா, ஆந்திரால போராட்டம் பண்ணி ஆந்திரா பத்தி எரியும். இந்த ஒருங்கிணைப்பு, இந்த ஒற்றுமை தான் தமிழக நீதி சங்கம் கொண்டு வந்திருக்கிறது. நாட்டிற்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். படைத்த கடவுளுடைய அருளோடு என் இன மக்களுடைய ஆதரவோடு என்றும் உங்கள் வீட்டு பிள்ளைதான் இந்த காஞ்சி தமிழன். உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய மற்றும் சார்பு அணிகள் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து நம் தமிழக நீதி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் வருக 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 என வரவேற்கிறேன். அதே போல வடசென்னை, சென்னை மேற்கு, தென் சென்னை தெற்கு, திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மத்திய மாவட்டம், திருவள்ளூர் மேற்கு, செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு, நாமக்கல், கோவை, ஈரோடு, விழுப்புரம், பாண்டிச்சேரி மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நம் சொந்தங்கள், இரத்த சொந்தங்கள், முதலியார் பிள்ளை பந்தங்கள் அனைவரும் வருக வருக வருக. இது தமிழக நீதி சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அதே போல ஒரு விவசாயியை பார்த்து ஒருத்தன் கேட்குறான். ஒரு மெட்ராஸ்ல இருந்து ஒரு விவசாயி பார்த்துக்கிறான். ஏயா இந்த மண்ணுக்கு எங்கேயாவது அறிவு இருக்குதா, மூளை இருக்குதா? என்ன கேட்குறேன், இந்த மண்ணுக்கு மூளை இருக்குதா, அறிவு இருக்குதா அப்படின்னு ஒரு விவசாயியை பார்த்து ஒருத்தர் கேட்குறார். மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு கார்ல இருந்து இறங்கி கேட்குறார். அப்போ அந்த விவசாயி சொல்றாரு, ஏன்பா இந்த மண்ணை நீ சாதாரணமாக நினைக்காத. இந்த மண்ணில் நீ சாணியை போட்டால் மக்கிடும், குப்பையை போட்டால் மக்கிடும், அழுகி போன தக்காளி வெங்காயத்தை போட்டால் மக்கிடும், ஆனால் விதையை போட்டால் வளரும். இந்த மண்ணுக்கு மூளை இல்ல, அனைத்துமே இருக்கிறது. அந்த மண் தான் என் இனம் மக்கள், முதலியார் மக்கள் நீங்கள். அந்த விதை தான் தமிழக நீதி சங்கம். கரெக்டா? இந்த மண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இது குப்பையா, இது சாணியா, அதனாலதான் மக்கி போச்சு.
ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் ₹1 மக்களுக்கு கொடுக்காம, போக்குவரத்து வசதி கூட செய்யாம இன்னைக்கு ஒரு 2000 பேர் மக்கள் வந்திருக்காங்கன்னா, இது இனப்பற்று, இது முதலியார் பற்று, இது தமிழக நீதி சங்கத்தின் படை, இது காஞ்சி தமிழின் படை. கரெக்டா? சொல்லுங்க. முதலியார்கள் வாழ்க, வாழ்க முதலியார்கள், வளர்க நம் இன ஒற்றுமை, இனமே இழு, ஒற்றுமை பேரு. இந்த மாதிரி முதலியார்களுக்கு ஒரு வட மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மாநில மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிப்போச்சு. 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு முதலியார் திருவிழா காஞ்சி மண்ணிலே நடத்தி காட்டியிருக்கிறோம். நிறைய பேர் நினைச்சாங்க நம்ம மாநாடு முதல்ல போடும் பொழுது இந்த மாநாடை எப்படி நடத்த விடாம பண்றதுக்கு அனைத்து சதிவேலைகளும் செய்தார்கள். வெட்ட வெளியில தான் மாநாடு போடணும்னு நினைச்சோம். பொருளாதாரம் இல்லை. எங்க சங்கத்தில் நாங்கள் யார்கிட்டயுமே டொனேஷன் வாங்கினதே கிடையாது. இந்த மாநில மாநாட்டுக்காக தான் நாங்கள் உங்ககிட்ட உதவிகளே கேட்க ஆரம்பித்தோம். மாநாடு நடக்குமா நடக்காதா, நம்ம இன்னைக்கு சும்மா தூங்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ என்ன பண்ணிட்டான், நம்ம மாநாடு போட்ட உடனே அதே தேதியிலேயே மாநாடு, இங்கே ஒரு மாநாடு அங்கே ஒரு மாநாடு. ஏங்க இவ்வளோ நாள் எங்கெங்க போயிருந்தீங்க? சரி இப்போவாது மாநாடு போடுறீங்களே அதனால சந்தோஷம் சொல்லிட்டு அவங்களுடைய மாநாடை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் தள்ளி போட்டேன். பயந்து இல்லை, சரி பாவம் போட்டுட்டு போகிறாங்க, அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் கூட்டம் வரப்போறது இல்லை பாவம் அப்படின்னு. இன்னைக்கு மாநில மாநாடை காஞ்சி மண்ணிலே நடத்தி காட்டியிருக்கிறோம். மக்கள் தன்னிச்சையாக வந்திருக்கிறார்கள். அரசாங்கமும் உளவுத்துறையும் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 லட்சம் பேருக்கு சமமானவர்கள். நீ 500 ரூபா கொடுத்து கோட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கூப்பிட்டு 20,000 பேரை கூப்பிடுறதை விட 300 ஸ்பார்டன்ஸ் படத்தில் வர 300 பருத்தி வீரர்கள் மாதிரி வீரியமிக்கவர்கள், வலிமை மிக்கவர்கள், உண்மையானவர்கள். இவர்கள் உண்மையான முதலியார்கள். இவர்கள் உடம்புல இனப்பற்று இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சங்கம் எந்த தனிநபருக்கு எதிரான சங்கம் கிடையாது. இந்த சங்கம் எந்த சமுதாயத்துக்கு எதிரான சங்கம் கிடையாது. இந்த சங்கம் எந்த கட்சிக்கும் எதிரான சங்கம் கிடையாது. இந்த சங்கம் அனைவருக்கும் பொதுவான சங்கம். அனைத்து மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் உழைக்க போகிற சங்கம். அனைவருக்கும் பொதுவான ஒரு சங்கம். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். இதை நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. கட்டாயம் இதை நம்ப மாட்டீங்க. இது ஒரு உண்மை சம்பவம், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். முதல்ல நம்ம இந்த சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் 28 கோயம்பேடுல நம்ம ஒரு மீட்டிங் போட்டோம். அன்னைக்கு செப்டம்பர் 28க்கு முன்னாடி நாள் தான் இந்த கரூர்ல இந்த 40 பேர் நெருக்கடியில் இறந்து போன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மாநாட்டுக்கு 400 பேர் சேர் போட்டிருந்தோம். 500 பேர் 180 பேர் தான் மொத்தமாகவே வந்திருந்தாங்க மாநாட்டுக்கு. நான் ரொம்ப என்ன இது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம், எவ்வளோ ஒரு உண்மையோடு பண்ணுறோம், மக்கள் ஏன் வரல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டேன். கரெக்டாக எனக்கு ஒரு அண்ணன் தான் எனக்கு முதல்ல சந்தானன் தான். எங்கள் சங்கத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சந்தான அண்ணன் தான். எந்த மீட்டிங் நடந்தாலும் முதல்ல அவரை தான் பேச வைப்போம். ராசியான ஆள். எனக்கு முதல்ல வீரவாள் கொடுத்தவர் அவர் தான். அவர் கையால் வாங்கின வாள். சந்தான அண்ணனுக்கு தயவு செய்து முதலில் தமிழக நீதி சங்கம் வாழ்க என்று சொன்ன மனிதர் அவர். முதலில் காஞ்சி தமிழன் வாழ்க என்று சொன்னவரும் அதே மனிதர் தான். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும். காஞ்சி தமிழ் இன்னும் 20 வருஷம் கழிச்சு எப்படி பார்ப்பீங்க, ஒரு 20-30 வருஷம் ஒரு வயசுல கம்மியா காஞ்சி தமிழ் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் அவர் இருந்திருக்கிறார். அண்ணன் மிக இனப்பற்றாளர். அவரை பார்த்து எனக்கே சில ஆச்சரியமா இருக்கும். காலையில தூங்கும் பொழுது நைட்டு தூங்கும் போது முதலியார்களுக்காக அவர் உண்மையிலேயே ரொம்ப இனப்பற்றாளர். அவர் இந்த ஒரு உண்மை சம்பவம் நான் அண்ணன் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி என்ன கூட்டமே இப்படி ஆயிடுச்சு, இல்லை ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் 180 பேர் வரதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்னு என்னை ஊக்கப்படுத்தினார். அதன் பிறகு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது. இதெல்லாம் தயவுசெய்து கேளுங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஏங்க வணக்கங்க, என் பேர் திருவாரிய முத்து. இது நவீனுக்கு மட்டும் இந்த கதை தெரியும். நவீன் கொஞ்சம் எழுந்துருங்க. இந்த கதை நவீனுக்கு தெரியும். நவீனும் சம்மந்தப்பட்டவர். உட்காருங்க. நான் தூத்துக்குடியிலிருந்து பேசுறேன். என் பேர் திருவாரிய முத்து. திருவாரிய முத்து. ஐயா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஐயா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஐயா எனக்கு வயசு 75. நான் தூத்துக்குடி மாவட்டம்
நான் வந்து உங்களுடைய லோகநாத முதலியாரை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு என்னன்னா, நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கோ எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த ஏரியாவில் வந்து மாப்பிள்ளை முதலியார்னு ஒருத்தர் இருக்கிறாங்களா திருநெல்வேலியில் மாப்பிள்ளை முதலியார்னு ஒருத்தர் இருக்கிறாராங்க. அண்ணன் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறார். மாப்பிள்ளை முதலியார்னு ஒரு பெரிய ஒரு முதலியார் ஃபேமிலி, ஒரு ஜமீன்தார் இருந்திருக்கிறார் போல. இவர் அந்த பக்கம் போனது இல்லையா. சரி, கனவுலையே மாப்பிள்ளை முதலியார் வீடு இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, நம்ம அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டு கிட்ட போயிருக்கிறார். அந்த கேட்டை ஒரு பெரியவர் திறக்கிறாரு. திறந்த உடனே அங்கே ஒரு கார், ஒரு அமெரிக்கன் கார், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பழைய அமெரிக்கா கார்லாம் எப்படி இருக்கும், இந்த கையை வச்சு சுற்றுறது, அந்த மாதிரி ஒரு கார் இருக்குது. பக்கத்தில் ஒருத்தர் வயசானவர் கோட்டு சூட்டு போட்டு சேரில் உட்காந்துட்டு இருக்கிறார். உடனே இன்னொருத்தர் ஒரு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு உள்ளே விட்டா பூஜை ரூமில் கொண்டு போய் விட்றாங்களாம். அங்கே பார்த்தா சிவபெருமானுக்கு கோழிப்பி சுவாமின்னு ஒருத்தர் வந்து பூஜை பண்ணுறாராம். சரிங்க ஐயா, இது எனக்கு எதுக்குங்க ஐயா எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயா, என் கனவுல வந்த அந்த கார் நீங்கள் லோகநாத முதலியார்களுக்காக யூடியூப்ல போட்ட வீடியோவில் அந்த வெளியில் போட்டிருக்கிறீங்களே ஒரு தம்ப்நெயில், அந்த காரை ஒன்று, அந்த நம்பரும் ஒன்று அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு ஆச்சரியம். அந்த கார்லாம் நாங்கள் போடலேன்னு சொல்லிட்டு நவீன் கிட்ட கேட்டேன். எப்பா என்னப்பா கார் போட்டீங்க தம்ப்நெயிலில்? ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறாரு, ஏதோ லோகநாத முதலியார் பற்றி பேசுகிறாரு, என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரு சொல்கிறாரு, இல்லைங்க இது தன்னிச்சா நாங்கள் இன்டர்நெட் ஏதோ ஒரு கார் எடுத்து போட்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த திருவாரியமுத்து சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கோழிப்பி சுவாமின்னு ஒரு சித்தர் இருக்கார், அந்த கோயில் போயிட்டு வாங்க வெஸ்டர். இது யார் அது கோழிப்பி சுவாமி, எங்கேப்பா இருக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியல. அதன் அப்புறம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிண்டியில் ஒரு பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் எங்கன்னா கிண்டி பிரிட்ஜி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இறங்கின உடனே அங்கே சாய்பாபா கோயில் தான் பெரிய போர்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்தா கோழிப்பி சாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அதை கண்டுபிடிச்சி நாங்கள் போகிறேன். அது என்னடா அது கோழிப்பி சாமின்னு பார்த்தா, கோழிப்பி சாமின்ற ஒரு சித்தர் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். தவம் பண்ணும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேலே கல்லை தூக்கி அடிப்பாங்களாம். இவர் என்ன பண்ணுவார், அந்த மரத்துக்கு கீழே கோழி எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த கோழிப்பி எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழந்தைங்க மேலே அடிப்பாராம். அது தங்க கட்டியாக மாறிடுமா. இது உண்மை, நடந்திருக்கு. அந்த இவர்கிட்ட தீட்சிதை வாங்கி ட்ரைனிங் எடுத்தவர் தான் நம்மளுடைய இந்த சாய்பாபா, சிரிடி சாய்பாபா, புட்டபர்த்தி. 2 பேருமே சிரிடி சாய்பாபா இவரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் புட்டபர்த்தி சாய்பாபா இங்கே நான் சொல்கிறது 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதை. சிரிடி சாய்பாபா இவர்கிட்ட ஜூனியராக இருந்து கற்றுக்கிட்டு இங்கே தங்கி இருந்தவர். அது எந்த இடம் என்றால், அந்த லோகநாத முதலியார் சொன்ன இல்லையா, அந்த லோகநாத முதலியார் இவர் தான் குல தெய்வமா. அந்த லேண்டை வந்து ஜீவசமாதி, நான் இங்கே தான் ஜீவசமாதி அடைய போகிறேன், இந்த லேண்டை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த லோகநாத முதலியார் அவர்கள் அந்த லேண்டை வந்து ஜீவசமாதி அடையதுக்கு சித்தருக்கு கொடுக்குறார். நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு கம்முன்னு ப்ரேயர் பண்ணி உட்காந்துட்டேன். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். உடனே ஒரு அம்மா வந்து எனக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. யாரான்னு பார்த்தா லோகநாத முதலியாரோட பேத்தி, கொல்லு பேத்தி, எள்ளி பேத்தி. இதெல்லாம் பயங்கர ஆச்சரியம், மேஜிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சங்கம் கையிலேயே பிடிக்காத அளவுக்கு ரெக்க கட்டி பறக்குது. தயவு செய்து நான் போட்ட வீடியோ எங்கேயோ போட்ட ஒரு வீடியோ, அதை யாரும் எனக்கு தூத்துக்குடியிலிருந்து ஒருத்தர் திருவாரியமுத்துன்னு ஒருத்தர் கால் பண்ணுறாரு, மாப்பிள்ளை முதலியார் ஒரு கதை சொல்கிறாரு. அவர் வீடியோவில் இவர் எப்படி அந்த காரை போட்டாருன்னு எனக்கும் தெரியல. அந்த காரோடைய நம்பரும் அந்த நம்பர் ஒன்றா இருக்குது. கோழிப்பி சாமி போய் பாருன்னாங்க. இது என்னடா கோழிப்பி சாமி, கிண்டியில் நான் கிட்டத்தட்ட 10,000 வாட்டி போயிருக்கேன், எனக்கு அந்த இடமே தெரியாது. அங்கே போய் பார்த்தா அவங்க பேத்தி பிரசாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கடவுள், இன்னைய வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த சங்கத்தை நான் நடத்தலை, கடவுள் தான் இந்த சங்கத்தை நடத்தின்னு இருக்கிறார். இது உண்மை. இந்த மாநாட்டையும் நான் நடத்தலை. இந்த மாநாடை ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 84,000 ரூபாய் தான் காசே இருக்குது. இன்னும் இந்த மாநாடு முடிச்சது நாங்கள் இன்னும் 6 லட்சம் ரூபாய் பில்லு பே பண்ணணும். எப்படி நடக்குது, எப்படி நடத்த போகிறோம், எதுவுமே நான் கவலையே இல்லை. இது கடவுளுடைய சங்கம், இது மக்களுடைய சங்கம், எளிய மக்கள் சங்கம், இதை அவன் பார்த்துப்பான். ஏன்னா ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, இந்த முதலியார் பிள்ளை சமுதாயமானது சிவபெருமானுக்கு நிலத்தை கொடுத்து கோயில் கட்டி பூஜை புனஸ்காரம் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்ச ஒரு சமுதாயம் நம் சமுதாயம். இன்னைக்கு ஆதீன மடங்களை உருவாக்கி, 18 சுத்த சைவ ஆதீன மடங்கள் இருக்கு, அதில் 10 தான் இருக்கு, 8 அழிஞ்சு போயிடுச்சு. ஆதீன மடங்களுக்கு நிலத்தை எழுதி கொடுத்து ஆதீன கர்த்தாவா யார் வர முடியும்? வெள்ளாள முதலியார்கள், வெள்ளாள பிள்ளைமார்கள் வர முடியும். வீர சைவ மடங்களுக்கு செங்குந்த முதலியார்கள் வர முடியும். இதே போல் நம் கடவுளுக்கே சொல்லுவாங்க,
சிவபெருமானுக்கு 100 குடம் பால் அபிஷேகம் பண்ணாதான் நீ முதலியாரா போறப்பன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதால் கடவுள் அருளும் எனக்கு இருக்கிறது. இந்த சங்கத்தை அவர் எடுத்து நடத்தின்னு இருக்கிறார். அதே போல் இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட், இங்கே இருக்கிற சீஃப் கெஸ்ட்டை பற்றி நிறைய பேருக்கு சொல்லணும். முக்கியமாக தலவாய் அரியநாத முதலியார். தலவாய் அரியநாத முதலியார் ஒரு தொண்டை மண்டல சைவ வேளாளர் முதலியார். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர அரசருக்கு போய் அவருக்கு தளபதியாக நின்று தமிழ்நாடே கட்டி ஆண்ட ஒரு பேரரசர், ஒரு மாவீரர், ஒரு தலவாய். அவர் தான் மதுரை மீனாட்சியினுடைய 1000 காண்டு மண்டபத்தை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணவர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அத்தனையும் செய்தவர். அவரை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. அவர் காஞ்சிபுரம் மப்பேடிலிருந்து போனவர். அவருடைய கிட்டத்தட்ட 400 வருஷம் கழிச்சு ஒரு வாரிசு ஒருத்தர் வந்திருக்கிறார், தலவாய் நாதன். அவரை கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்கோம். அடுத்து வள்ளல் சுலோச்சனா முதலியார். இன்னைக்கு திருநெல்வேலியில இந்த KS ரவிக்குமார் இருக்கார்ல முதலியார், அவர் லிங்கான்னு ஒரு படம் எடுத்தார் தெரியுமா? அந்த லிங்கால படத்துல என்ன சொல்லுவாங்க? ஏழை மக்கள் அந்த பாலத்துல வெள்ளத்துல அடிச்சுட்டு போறாங்க, அதனால ஒரு பாலம் கட்டுவாங்க இல்லையா, பிரிட்ஜ் டேம். அந்த படம் இவங்களுடைய கதை. சுலோச்சனா முதலியார் கதை தான் லிங்கா படம். ஐயா எழுதுங்க ஐயா. சுலோச்சனா அவங்க வரல. பக்தவச்சலம்னு ஒருத்தர் செங்கல்பட்டில் மெடிக்கல் ஷாப் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கார். 200 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ரூபாய் பணம் கொடுத்து சொத்தை வித்து பொண்டாட்டி நகையை வித்து மக்கள் நல்லா இருக்கணும்னு பாலம் கட்டி விடுறார். சாதா பாலம் இல்ல, லண்டன்ல இருக்கிற வெஸ்ட்மின்ஸ்டர் பாலம் எப்படி இருக்கிறதோ அதே போல கட்டுறார். அவங்க குடும்பம் இன்னைக்கு 7 மைல மெடிக்கல் ஷாப் வச்சு செங்கல்பட்டில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் வர முடியவில்லை. அடுத்து நம்மளுடைய நெல்சன் மாணிக்கம் ஐயா, பிரிண்டிங் அச்சுத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர், விடுதலை போராட்ட உணர்வு கொண்டவர். அவங்களுடைய குடும்பம் வந்திருக்கிறாங்க. அதே போல ES தியாகராஜ முதல்ல வந்து போயிட்டாரு. திருத்தணியை வந்து தமிழ்நாட்டில் சேர்த்த பெருமை ES தியாகராஜ முதல்ல அவர் கிளம்பிட்டாங்க. அடுத்தது OV அழகேச முதலியாருடைய சன் அவர் வந்தாங்க, அவர் முக்கியமான வேலை காரணமாக போயிட்டாங்க. அடுத்து ராவ் பகதூர் ஜம்புலிங்க முதலியாருடைய ஐயா ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும். நெய்வேலி லிக்னைட்டுக்கு இன்னைக்கு 4 மாநிலத்தில் கரண்ட் எரியுதுன்னா இவங்க குடும்பம் பண்ண ஒரு 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 கொடை. 700 ஏக்கரா, ஒரு ஏக்கரா இன்னைக்கு 10 கோடி. 700 ஏக்கரா இருந்தால் இன்னைக்கு அம்பானியோட அவர் தான் பணக்காரர். ஆனால் மக்கள் சேவைக்காக வாழ்ந்த அந்த குடும்பம். அதே போல நம்மளுடைய ஆந்திராவிலிருந்து வந்திருந்த ஆந்திராவிலிருந்து இப்போ வந்திருந்தாங்களே, அவர் 2 பேர் தெலுங்குல பேசினாங்களே, அவங்க யாருன்னா ஆந்திர பிரதேசத்துல நெல்லூர், சித்தூர், திருப்பதி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் மொத்தமே முதலியார்கள் தான். அங்க இருக்கக்கூடிய முதலியார்களுக்கு அரசாங்கம் ஒரு வாரியம் வைத்திருக்குது, கார்பரேஷன் வச்சிருக்குது. அந்த கார்பரேஷனுடைய தலைவரும் இயக்குனரும் அவங்க வந்து கவர்மெண்ட் இந்திய கொடி போட்ட ஒரு பிளாக்ல வண்டியில தான் வருவாங்க. அவர் வந்து போனார். ஆந்திரால இருந்து அவங்களே ஒரு 4 கார்ல வந்துட்டு போயிருக்காங்க. இவர்கள் தான் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள். அதை தாண்டி நம்ம சேக்கிழார் அண்ணன் மூலமா 2 சிறப்பு விருந்தினர்கள் கிடைச்சாங்க. அதாவது எந்த ஒரு முதலியார் மீட்டிங்காக இருந்தாலும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு 3 பணக்காரங்க வருவாங்க. கரெக்டா இல்லையா? ஒண்ணுமே கேட்கலையே. அதே போன்று 3 பணக்காரரை வைத்து மாநில மாநாடு நடத்துபவன் காஞ்சி தமிழன் கிடையாது. எளிய மக்களும் நம் சமுதாயத்திலிருந்து மக்களுக்கு தொண்டு செய்தவர்கள் தான் சீஃப் கெஸ்டாக கூட்டிட்டு வருவதுதான் தமிழக நீதி சங்கம். இதை போன்று மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சிக்கு பாடுபட்டு தன் சொத்தை இழந்த வள்ளல் குடும்பங்கள் சீஃப் கெஸ்டா, மற்றவர்கள் சீஃப் கெஸ்டா? அதனால்தான் இப்பேற்பட்டு எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உட்கார வைத்து கௌரவப்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு புது முயற்சி. அதே மாதிரி கல்யாணத்தை கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பார்னுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து மாநாட்டை நடத்திப்பார், அப்ப தெரியும் உனக்கு கஷ்டம் என்ன. கல்யாணம் கட்டுறது ஈஸி, மாநாடு நடத்துறது ஈஸி. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே திருவள்ளூர் கிழக்கு எல்லா மாவட்டமே காலையில நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நைட்டு வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் இந்த சங்கத்துக்கு கூட்டம் வரணுன்றதுக்காக வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்து அந்த திருவள்ளூர் கிழக்குலாம் இருக்கிறாங்க. அண்ணன், காஞ்சிபுரம், நம்மளுடைய செங்கல்பட்டு அனைத்து மாவட்டமே அவங்க எல்லாருமே ஒரு வேலைக்கு போயிட்டு 9 to 4 ஒரு வேலைக்கு போயிட்டு 4 மணிக்கு மேலே நம்ம வட சென்னை என்ன எல்லாருமே 4 மணிக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுவும் காசு திரட்டணும், நிதி திரட்டணும். நிதி எங்ககிட்ட இல்லை. இவங்களே போய் கன்வின்ஸ் பண்ணி, அவங்களுக்காக பண்ணலை, சங்கம் நல்லா இருக்கணும், முதலியார்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து உங்களால் முடிஞ்ச ஏதோ நிதி இருக்குதா கொஞ்சம் கொடுங்க அப்படி நைட்டு பகல் பாராமல் நிதியை சேர்க்குறாங்க. இவர்கள் இருக்கும் வரை முதலியார் சமுதாயம் யாராலும் அழிக்க முடியாது, அழியவே அழியாது. இந்த மாநாட்டுக்காக நிதி வசூல் செய்து கொடுத்து நைட்டு பகல் பாராமல் எல்லா மாவட்டத்தில், திருவண்ணாமலை போகும்போது ஒரு வரவேற்பு, வேலூர் போகும்போது ஒரு வரவேற்பு, ராணிப்பேட்டை போகும்போது, என் சொந்த ஊர் போகும்போது அவ்வளோ வரவேற்பு. மக்கள் எல்லாம் இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன், இந்தியாவிலேயே பணக்கார முதலியார் யார் தெரியுமா? யாரு?
இந்தியாவிலே பணக்கார முதலியார் யாருப்பா? யாரு? நம்ம தானா? இந்தியாவிலே பணக்கார முதலியார் நான் தான். உண்மையிலே நான் தான். நான் சவால் விட்டு சொல்றேன். கோடிக்கணக்கான முதலியார்களுடைய அன்பு பாசம் அக்கறை என்கிட்ட இருக்குது, ஆதரவு என்கிட்ட இருக்கு. நான் தான் பணக்கார முதலியார். வரும்போது ஆரத்தி எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. ஊருக்கு போனா எனக்கு சாப்பிடுங்க டீ, நான் ஏதாவது ஒரு ஊருக்கு போனா குறைஞ்சது 30-40 டீ குடிக்கிறேன். 30-40 டீ குடிக்க வைக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, சால்வை போடுறாங்க. அவங்களே ஒரு ஏழை விவசாயி, நான் வரேன்ட்டு பட்டாசு எடுத்து வெடிக்கிறாங்க. 300 ரூபா 1000 ரூபா பணம் பட்டாசு கொடுத்து சால்வையா போடுறாங்க. அவங்க மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. இப்போ உள்ள வரும்பொழுது கூட எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த விட்டு போன 30 வருஷம் முதலியார்களுடைய புரட்சி எழுச்சி நாம் கொண்டு வந்து விட்டோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே பலமான முதலியார்கள் சங்கம் எது அப்படின்னா அது தமிழக நீதி சங்கம். கரெக்டா? கரெக்ட் தானே? சத்தமா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இந்தியாவிலேயே இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய முதலியார் சங்கம் எது என்றால் அது தமிழக நீதி சங்கம். உண்மையான இனப்பற்றோடு இருக்கக்கூடிய முதலியார்கள் எந்த சங்கத்தில் இருக்காங்கன்னா அது தமிழக நீதி சங்கம். அடிச்சு சொல்லுவேன். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க கார்த்திகேயன் காஞ்சி தமிழன் ஏதாவது தப்பு பண்ணிட மாட்டானா, எப்படியா அந்த சங்கத்தை முடக்கி விட முடியுமா, எதில் சிக்க வைத்து விட முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னை முதுகுல குத்தி என்னை வீழ்த்தி என்னை கீழே பிடிச்சி தள்ளினாலும் நான் ஒன்றும் எழுந்துக்காம இருக்கிறது யானை கிடையாது. எழுந்து ஓடுற போர் குதிரை. ஓடும்போது கீழே விழுந்ததை விட வேகமா நான் ஓடுவேன். மக்களுக்கு சேவை செய்வேன். கட்டாயம் நான் முதலியார் மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து வரலாறை சொல்லி முதலியார் என்று பேசிக்கொண்டே இருப்பேன். என்னோட இப்ப இளைஞர்கள் படை வந்து விட்டார்கள். அவர்களும் இப்போ ஒரு இடத்துல போயிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அனைத்து ஊர்களிலுமே அனைத்து மாவட்டங்களிலுமே இன்னைக்கு முதலியாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நம் தமிழக நீதி சங்கம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுக்கு படிப்பு அறிவை கொடுக்கும், அந்த அறிவு தன்னம்பிக்கையை கொடுக்கும், அந்த தன்னம்பிக்கை துணிவை கொடுக்கும், அந்த துணிவு வெற்றியை கொடுக்கும். ஆகையால் நம் இளைஞர்கள் அனைவருமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு IAS IPS படிக்கிறதே இல்லை, ஒரு வக்கீல் படிக்கிறது இல்லை. வக்கீல்கள் நம் சமுதாயத்தில் குறைந்து கொண்டே வருகிறார்கள். நம் ஸ்கில்டு லேபராக இருந்து அன்ஸ்கில்டு லேபராக மாறிக்கொண்டே போகிறோம். அதே போன்ற விஷயங்களில் இருந்து நாம் மேல்பட வேண்டும். அதே போல ஒரு சிலர் சொல்றாங்க கார்த்திகேயன் ஜாதி வெறி பிடிச்சவன், ஜாதி வெறியன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் மூலமா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி சைக்காலஜியில் அட்டாக் பண்றாங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன என்றால், நான் ஒரு ஜாதி வெறியன் கிடையவே கிடையாது. நான் இனப்பற்றாளர், என் இனத்தினுடைய பற்றாளர். என் இனம் முன்னேற வேண்டும் என்று நான் துடிக்கிறேன். என் இனத்தை இன்னைக்கு வீழ்த்தி இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு 10 பேர் வரான், ஒரு 20 பேர் வரான், ஒரு ஸ்டேஷனுக்கு வரான். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னா யாருமே நம்மளுக்கு வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு வேதனையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா சமுதாயத்துக்கூடையும் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம், எல்லாருடைய வளர்ச்சிக்கும் நாங்கள் வேலை செய்வோம். உண்மையிலே சொல்லணும்னா இன்னைக்கு பன்னீர்செல்வம் எங்க இருக்கிறாரு? பன்னீர்செல்வம் ராணிப்பேட்டை பைரா அசோசியேஷன். வாங்க மேடைக்கு வாங்க. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம். ஒரு சால்வை கொடுப்பா. இவர் யாருன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. இதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். உங்க பேரு? பன்னீர்செல்வம் கோவிந்தன். அவங்க ராணிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க முதலியார் சமுதாயம் கிடையாது. இவங்க பைரா என்ற ஒரு சாதி, பைரா என்னும் ஒரு பழங்குடி, ஒரு சிறுங்குடி. 700 குடும்பங்கள் ராணிப்பேட்டையில இருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, அண்ணன் நாங்களும் தமிழக நீதி சங்கத்தில் சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க, உங்க கூட வந்தா நாங்க பாதுகாப்பா இருப்போம், உங்களை போல் எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொன்னவர்கள் தான் இவர்கள். இந்த பைரா சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு தமிழக நீதி சங்கம் என்றுமே பாதுகாப்பா இருக்கும். இருப்போமா? பைரா சமுதாயத்துக்கு பிரச்சனை நம்ம வருவோமா? நன்றி. இதே போன்று
செங்கல்பட்டில் என்ன பார்க்கணும்னு கிட்டத்தட்ட 3 மாசமா ஒரே கேட்டுக்கிட்டே இருந்தார். தமிழ்மணி எங்க இருக்கிறாரு? தமிழ்மணி கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்க, தமிழ்மணி நம் சங்கத்தினுடைய செங்கல்பட்டு இல்ல இருக்காரு. அவர் என்ன கமிட்டி? விஸ்வகர்மா என்னும் சொல்லப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் நம் சங்கத்தை பார்த்து மிகவும் வியந்து நம்மள கூட இணைந்து எங்க சமுதாயமும் உங்க கூட சேர்ந்து நாங்க பயணிக்கிறோம், எங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், முதலியார்கள் கூட சேர்ந்தா என்று விஸ்வகர்மா சமுதாயத்தினர் நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதை போல் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் அவங்களுடைய மாநில மாநாட்டுக்கு என்னை சிறப்பு விருந்தினராகவும் கூப்பிட்டு இருந்தாங்க. யாதவால் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தமிழக நீதி சங்கத்தில் நாங்களும் இணைந்து செயல்படுகிறோம், எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்கள் வேண்டும் என்று இன்று மாற்று சமுதாயத்தினரே தமிழக நீதி சங்கத்துக்கிட்ட வரக்கூடிய லெவலுக்கு நாம் பொதுவானவர்களாக இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நான் ஜாதி வெறியனா? நான் அனைவருக்கும் பொதுவானவன், அனைத்து மக்களுக்கும் நான் பேசுவேன். இது பேரறிஞர் அண்ணா பிறந்த ஒரு மண். நான் அண்ணாவினுடைய ஒரு சிஷ்யன். எனக்கு இந்த முதலியார் பட்டெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என் குடும்பத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர்ல இருக்கக்கூடிய என் தாய் வழி அப்பா வரதராஜ முதலியார் மற்றும் காமாட்சி அம்மாள், அவங்க தான் எனக்கு முதல்ல என்ன தூக்கி வளர்த்து எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து படித்து இவ்வளோ மக்களுக்கு சேவை செய்யணும். அது என் காரணம் எங்கள் தாத்தா பாட்டி. அதே போன்று ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னப்பந்தாமல் கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. பொன்னப்பந்தாங்கல் கிராமத்திலிருந்து பஞ்சாச்சார முதலியார் மீனாட்சி அம்மாள் தான் நான் என்னை தந்தையை பெற்றாங்க. அவர்கிட்ட இருந்து வந்து நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன். என்னுடைய ஒரு பாட்டி பேர் காமாட்சி, இன்னொரு பாட்டி பேர் மீனாட்சி. டபுள் பவர் இருக்கு எனக்கு. அதே போல் என்னுடைய தாய் தகப்பனார் நாராயணன் அவர்கள் மற்றும் வள்ளி, அவங்க 2 பேரும் தான் எனக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்து நீ பண்ணுப்பா, நல்லா பண்ணுப்பா, நல்லா தைரியமா பண்ணுப்பான்னு எனக்கு முதலியார் பற்றி வளர்த்தவர் என் அப்பா நாராயணன் முதலியார். இதை போன்ற பெற்றோர்கள் கிடைத்ததுக்கு நான் தான் சந்தோஷப்பட்டிருக்கணும். உடனே சூரிய வம்சம் படத்தில் வர அந்த டைலாக் நினச்சிடாதீங்க. அதில் அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க, பையன் பேசுவான். இதை போன்ற அப்பா கிடைச்சதுக்கு நான் தான் பெறணும்னு அந்த பக்கம் அவங்க அப்பா லா 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 நடுவாங்க. அதை போல இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மண்ணில் பிறந்திருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணியிருக்கிறான்றதை நம் தயவு செய்து இளைஞர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த காஞ்சி மண்ணிலே பிறந்துட்டு ஒரு சாதாரண நெசவு செய்யும் குடும்பத்தில் பிறந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவரை போன்ற புத்தி கூர்மை உடையவர், அவரை போன்ற ஒரு புத்திசாலி யாருமே கிடையாது. பேரறிஞர் அண்ணாவால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுனே பேர் வந்தது. நம் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் தமிழ்நாடுனே பேரை கொண்டு வந்தார்ப்பா. இது எவ்வளவு பெரிய பெருமை. இந்தியை எதிர்த்து இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று முழங்கியவர் நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இல்லைன்னா நம்மளாம் இன்னைக்கு ஹிந்தி பேசிக்கிட்டு இருந்திருப்போம். அதற்கும் இந்த காஞ்சி மண்ணிலே பிறந்த அந்த புத்தன் தான் காரணம், பெர்னாட் ஷா தான் காரணம். அதே போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சமத்துவத்தையும் சமூக நீதிக்காகவும் அனைத்து மதத்தினுடைய நல்லிணக்கத்துக்காகவும் பாடுபட்டவர் பேரறிஞர் அண்ணா. சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே போன்று தலைமை செயலகம் இன்னைக்கு இருக்கு இல்லையா, அதன் பெயர் செக்ரட்டரியேட்னே வச்சிருந்தாங்க. அதை தலைமை செயலகம் என்று பெயர் மாற்றியவர் நம் பேரறிஞர் அண்ணா தமிழிலே. அதனாலதான் இன்னைக்கு தலைமை செயலகம் சொல்றோம். முன்னாடியெல்லாம் ஒரு ஜாதிக்காரங்க இன்னொரு ஜாதிக்காரங்களை மதிக்க மாட்டாங்க. அதே போன்று இந்த நேரத்தில் அனைவருக்குமே இந்த இப்ப துண்டு போடுறீங்க இல்லையா, இப்ப தலைவர் வந்துட்டாரு, செயலாளர் வந்துட்டாரு, துண்டு போடுறோம் இல்லையா. இந்த துண்டு அப்ப முன்னாடினா பெரிய சாதிக்காரங்க வந்து துண்டு எடுத்து அக்கல்ல வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏழை மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அப்படி கிடையாது. ஏழைக்கு மற்றவர்களுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் துண்டு போடும் என்று கலாச்சாரத்தை முதல் அரசியலில் புரட்சி செய்தவர் நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தமிழை ஆட்சி மொழியாக இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தமிழ்லயே நீங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கலாம், தமிழ்லயே நீங்க ஃபைல் பண்ணலாம். எல்லா கவர்மெண்டினுடைய அரசு இதழ் கெசட்ல வருது தமிழிலே தான் வரும். இந்த தமிழ்ல கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தவர் நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா இல்லைன்னா என்னத்துக்கு நம்ம ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் ஜிஓ வந்து கொண்டு இருக்கும். அதே போல வீராணம் குடிநீரை கொண்டு வந்தவர், 2ஆம் தமிழ் சங்கத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இவ்வளவு சாதனை பண்ணவர் பேரறிஞர் அண்ணா. ஆனா இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய குடும்பத்தாரனுடைய நிலைமை நம்ம யாராவது யோசிச்சு பார்த்திருப்போமா? அவர்களை தொடர்பு கொள்ள நான் முயன்றேன், ஆனால் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவில்லை. இது மிக மிக வேதனையான ஒரு விஷயம், மிக மிக வேதனையான ஒரு விஷயம்.
ஒரு பாட்டே ஒன்று பாடியிருக்கிறாங்க. அந்த பாட்டையை நான் உங்களுக்கு பாடலான்னு நினைக்கிறேன். அதாவது அண்ணாவை பற்றி, குடும்பத்தை பற்றி ஒரு பாட்டு. அவர் எப்பேற்பட்ட ஒரு மகான் என்று. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேத்து, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு காலம் வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. நாட்டிற்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் சொந்த குடும்பம் ஒன்றுக்கே வறுமையை தந்தார். இது சோகமான பாட்டு, கைத்தட்டக்கூடாது. ஏனென்றால் இது வந்து இந்த பாட்டு பாடி கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆகுது. எல்லாருக்கும் நல்லது பண்ணி ஒரு முதலமைச்சராக இருந்து தன் குடும்பத்துக்கு ஒன்றுமே செய்யாமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாவே இருந்து வாழ்ந்துட்டு போனவர் தான் பேரறிஞர் அண்ணா. இதற்கு காரணம் முதலியார்கள் நேர்மையானவர்கள், அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். முதலியார்கள் திருட மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். பசியா இருந்தா கூட அடுத்தவன் ஒரு முதலியார் ஜம்பன் ஒன்று இருக்குல்ல, சாப்பிடுப்பான்னு ஒரு 10 ரூபாய் டிப்ஸ் கூட போடுமே கண்டி, அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு இந்த சமுதாயத்துக்கு பழக்கமே கிடையாது. அதனாலதான் இன்னும் இந்த சமுதாயம் 30 வருஷம் மாநாடு நடக்காம கூட இவ்வளவு கூட்டம் வருது. இது வெறும் மாநில மாநாடு, முதல் மாநில மாநாடு தான். அடுத்த மாநில மாநாடுலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பொருளாதாரம் இல்ல, அதுக்கே 2000 பேர் வந்திருக்கோம். 9 மாவட்டத்தில இருந்து தான் நம்ம பயணம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 32 மாவட்டம் போனோம்னா தமிழ்நாடே 10 எரியும். இந்த முதல் மாநில மாநாடு ஒரு வெற்றி மாநாடு. இது வெற்றி மாநாடு தான். வெற்றி மாநாடா இல்லையா? வெற்றி மாநாடு, முதல் மாநாடு. இது வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு. இது முதலியார்கள் எழுச்சி மாநாடு. இது முதலியார் புரட்சி ஆரம்பிக்க புள்ளியார் சொல்லி போட்ட மாநாடு. அடுத்த மாநாடு இதை விட பயங்கரமா இருக்கும். அடுத்த மாநாடு வந்து திருவள்ளூர்ல தான் பண்ணணும்னு சொல்லி பாபு அண்ணா ஆல்ரெடி கேட்டுட்டார். பாபு அண்ணா, தியாக அண்ணன், திருவள்ளூர் பரந்தாமன் முதலியார். அடுத்த 2வது மாநில மாநாடு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தான். ஏன்னா மாநாடு நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நான் முதல் மாநாடே நான் செங்கல்பட்டு தலையில தான் கட்டியிருக்கணும். அவங்க கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. அதனால் நல்லா இருக்கு. மாநில மாநாடுலாம் நடத்தும் பொழுது நம்மளுக்கு ஒரு அனுபவம் வரும். நிறைய பேர் சொல்லிட்டான், இன்னைக்கு நிறைய முக்கியஸ்தர்லாம் வரல, கார்த்திகேயன் மாநில மாநாட்டில் தனியாக கட்சியை அனௌன்ஸ் பண்ண போறான்னு யாரோ ரூமர் கிளப்பி விட்டுட்டான். ஆமாப்பா, கார்த்திகேயன் முதல் மாநில மாநாட்டில் கட்சி அறிவிப்பை பண்ண போறானோ அப்படி ஒரு ரூமர் போட்டு விட்டுட்டாங்க. எந்த கட்சியில் முதலியார்கள் என்னாலும் ஓட்டு போட வேண்டும். இன்று ஒரு எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்எல்ஏ வந்திருக்கிறார். அவர் கட்சி சார்பாக வரவில்லை, சோமசுந்தரம் முதலியார் அவர்களாக வந்திருக்கிறார். அதனால்தான் நாங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். நம்ம ஆட்கள் டிஎம்கேல இருந்தாலும் ஓட்டு போடணும். திமுக முதலியார் இருந்தா ஓட்டு போடுங்கப்பா. அண்ணா திமுக முதலியார் இருந்தா ஓட்டு போடுங்க. பிஜேபியில முதலியார் இருந்தா ஓட்டு போடுங்க. விஜய் ஃபேன்ஸ், விஜய் கட்சி இருந்தா முதலியார்கள் சீட்டு கொடுத்தாலும் ஓட்டு போடுங்க. ஆக மொத்தம் முதலியார்கள் எங்க நின்னாலும் நம்ம ஓட்டு போடணும். நம்ம முதலியார்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நான் கருணாநிதி ஒரு கலைஞர் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து நான் திமுக, இந்த விரல் சூரியனை தவிர போட்டதே கிடையாது. இந்த விரல் எம்ஜிஆர் கட்சி, இலை கட்சி, எம்ஜிஆர் தவிர இந்த இலைக்கு தவிர இந்த விரல் எங்கேயுமே போட்டதே கிடையாது. முதல்ல தயவு செய்து இந்த மனப்பான்மையை மாத்துங்க. மற்ற சமுதாயம், மற்ற ஜாதி எல்லாம் ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறாங்க. முதலியார்கள் நீங்க என்ன பண்றீங்க? கட்சியை பார்த்து ஓட்டு போட்டு வீணா போய் கொண்டிருக்கிறோம். என்ன பண்றோம்? கட்சியை பார்த்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். இனிமேல் நான் சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க. முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கு, முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கு. இந்த மாதிரி பண்ண 4 அரசியல் கட்சிக்காரன் பயப்படுவான். இந்த மாநில மாநாடு நடத்தியாச்சு, நாளிலிருந்து நம்மளை பார்த்தால் அனைவருக்கும் மரியாதை வரும். நாளிலிருந்து அரசியல் கட்சிகள் நம்மளை மதிக்க தொடங்குவார்கள். இன்னைக்கு 9 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல முதலியாருக்கு ஒரு பிரச்சனைனா திருவள்ளூர்ல இருந்து 10 எரியும். திருவள்ளூர்ல முதலியாருக்கு ஒரு பிரச்சனைனா நாமக்கல் 10 எரியும். நாமக்கல்ல முதலியாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆந்திரா வந்தாங்க இல்லையா, ஆந்திரால போராட்டம் பண்ணி ஆந்திரா 10 எரியும். இந்த ஒருங்கிணைப்பு, இந்த ஒற்றுமை தான் தமிழக நீதி சங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக நம் சங்கத்தில் அனைத்து மாவட்டத்துக்கும் நான் சுற்றுப்பயணம் செய்ய போகிறேன். மாதம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாள் சண்டே. எல்லா கிராமங்களிலும் நம் தமிழக நீதி சங்கத்தினுடைய பெயர் பலகை வையுங்க.
நிர்வாகி பேர் போட்டு பெயர் பலகை வைங்கப்பா. இளைஞர்கள் உங்கள் பைக் ஸ்கூட்டர்களிலே நம் சங்கத்தின் லட்சணையை அனைவரும் ஸ்டிக்கரை போடுங்க. அந்த ஸ்டிக்கரை பார்த்தாலே தெரியணும், ஓ இவன் முதலியார் பையன் போல இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வாருங்கள். அடுத்து இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக இருப்பதற்கு முக்கிய தூணாக முதுகெலும்பாக இருந்த என் காஞ்சிபுரம் நிர்வாகிகள் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க. காஞ்சி நிர்வாகிகள் அனைவரும் எழுந்துங்கப்பா. காஞ்சிபுரம் நிர்வாகிகள் அனைவருமே கடுமையாக உழைச்சாங்க. நேற்றுலாம் இங்கே ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் இருந்தாங்க. இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா, பிரதர் வேற மீட்டிங் முடிச்சு இப்போ ஒரு 6 லட்சம் கேட்க போறாரு, அதெல்லாம் நான் பின்வாசல் வழியாக ஓடிக்கொள்கிறேன். மாநாட்டுக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்றவர் வெளியில QR கோட் இருக்குது, உண்டியல் எங்க அந்த உண்டி, தயவு செய்து சால்வ மாலை வாங்கிட்டு வராதீங்க, உண்டியல் வைக்கிறோம், உண்டியல்ல நீங்க வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்தலாம். காஞ்சி மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. அதே போல பாதுகாப்பு கொடுத்த காவல்துறையினருக்கு மிக்க மிக்க நன்றி. இதுக்கு பர்மிஷன் கொடுத்து பந்தோபஸ்து எல்லா பாயிண்ட்லையும் நம்ம போட்டிருந்தோம். இங்க வரதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம பசங்க, வெடியெல்லாம் வச்சு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி காஞ்சிபுரம் மக்களே இன்னைக்கு வந்து நம் முதலியார் மாநாட்டை பாற்று ஆவலோடு கொண்டாடினாங்க. அதே போல நம்ம கேட்டரிங் சர்வீஸ் சாய்ராம் கேட்டரிங் அவருக்கும் நம்மளுடைய ஜேபி அண்ணன் கான்ட்ராக்டர் அவர்களுக்கும் நம் சங்கம் சார்பாக நன்றி. இந்த இடத்தை கொடுத்த வீனஸ் ரிசார்ட், நம்மளுடைய பவுன்சர்ஸ் நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இந்த விழா நல்லா நல்லபடியாக நடக்கிறதுக்கு முக்கியமாக உதவியர்கள், செக்யூரிட்டிஸ், ஹவுஸ் கீப்பிங், ஆல் மேன் பவர் கொடுத்த அனைவருக்குமே நன்றி. அதே போல் அடுத்த மாநாடு திருவள்ளூரிலே 2027 நடக்கும். சொல்லுவதை அப்படியே திரும்ப சொல்லுங்கள். வாழ்க முதலியார்கள், வளர்க முதலியார் ஒற்றுமை, வளர்க முதலியார்கள் புகழ், வளர்க முதலியார் இன ஒற்றுமை, வாழ்க பேரறிஞர் அண்ணா, வாழ்க நடேச முதலியார், இனமே எழு, ஒற்றுமை பெறு.